அழகா ரம்மியமா ஆர்ப்பரிக்கும் இந்த அணை மேட்டூர் அணை. காவேரியில் வழிந்து வரும் தண்ணி இப்ப எடுத்தது கிடையாது. இந்த வீடியோ எடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருடங்களுக்கு முன்னால காவிரி அணை நிரம்பி தண்ணீர் வழிந்தோடி கொள்ளிடம் வழியாக கடலில் கலந்த எல்லாம் நம்மளுக்கு நினைவுகள் இருக்கும். அப்ப எடுத்த வீடியோ தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மேட்டூர் அணை கடந்து செல்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள படகு போக்குவரத்து எவ்வளவு ரம்மியமா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கடல் மாதிரி விரிஞ்சு இருக்கு மேட்டூர் அணை நிரம்பி. இது நாகமரை, அதாவது பண்ணவாடி பரிசல் துறையில நாகமரை பரிசல் துறைக்கு பயணம் செய்யும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. பாருங்க எவ்வளவு ரம்மியமா அழகா இருக்கு. இப்படி இருக்கு மேட்டூர் அணை. நான் போயிடலான்னு சொல்லி கிளம்பி போயிடாதீங்க. இப்ப மேட்டூர் அணையோட நிலைமையே வேற. இப்ப மேட்டூர் அணை இந்த மாதிரி கிடையாது. நம்ம அந்த ஆத்துல பயணிச்சு போனாலே படகுல அதுல டூவீலர்லயே பயணிச்சு போகலாம். அந்த மாதிரி நிலைமையில தான் மேட்டூர் அணை இருக்கு. இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ அது. நடந்து வரீங்களா? இப்படிதான் போக முடியும், இறங்கி போக முடியாது. பாத்தீங்களா, டூவீலர்ல போற மாதிரி ஒரு பாதையை அமைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்ல, பாருங்க மேட்டூர் அணை இப்படிதான் இருக்கு. மேட்டூர் அணை 2 மாதத்துக்கு முன்பு இருந்த நிலைமை இதுதான். பாலமெல்லாம் வெடிச்சு கிடக்குது. இதுல என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, இதுல 66 கிராமங்கள் இருந்தது முதல்ல. அந்த 66 கிராமங்களுக்கும் ப்ராப்பரான நஷ்டஈடு தரப்படாமல் தான் பிரிட்டிஷ் காலத்துல காடுகளை திருத்திக்கிற உரிமை கொடுத்து துரத்தி விட்டாங்க. இதுல குடியேறினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை பள்ளத்துல இருக்க மேடு பகுதிகள், அவங்களால எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த மேட்டு பகுதியில போய் அவங்க குடியேறிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போனா ப்ராப்பரான ஒரு குடிநீர் வசதி கூட கிடையாது நிலைமையில அவங்க இருக்காங்க. இந்த மக்கள் கடுமையான போராட்டங்கள் மற்றும் ரெப்ரசன்டேஷன்ஸ் மூலியமா காவிரி உபநீர் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கவர்மெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. தூரமா தெரியுது இல்லையா, அதுதான் நந்திங்க. ஏன்னா பேப்பர்ல நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, மேட்டூர் அணை நீர்மட்டம் 60 தாண்டி குறைஞ்ச உடனே நந்தி தெரியுது, சர்ச் தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நந்தி தான் அது. அப்படி இந்த காவிரி உபநீர் திட்டத்தை குறிப்பாக இந்த மக்களோட நெடுநாளைய போராட்டம் கனவு அப்படின்னு சொல்லலாம். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்டூர் அணை 120 அடி ரம்பி தண்ணி உபரி நீர் போகும்போது அதுல 1 TMC தண்ணி குடிநீருக்காகவும் விவசாய தேவைகளுக்கும் அருகில் உள்ள ஏரிகள்ல நிரப்புறதுதான் திட்டம். ஆனா இந்த காவிரிக்கு சம்பந்தமே இல்லாம, ஏன்னா அந்த காவிரியை பயன்படுத்தி தஞ்சாவூர் சொல்றோம் நெற்களஞ்சின்னு சொல்றோம். ஆனா அந்த தஞ்சைக்கு தண்ணி இந்த காவிரி நிரம்பி போனா மட்டும்தான். ஆனா புதுக்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு நீர் நீங்க தண்ணி இந்த 1 TMC தண்ணியை உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பாதிப்பு எப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம். இந்த மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்ப நான் பாக்குறது அருகில் உள்ள ஒரு மலையில இருந்து, சிறு குன்றுல இருந்து காவிரியை பாக்குறோம் பாருங்க. இதெல்லாமே நீர்பிடிப்பு பகுதிகள் தான். ஒரு காலத்துல மேட்டூர் அணை நிரம்பி இருக்கும் போது தண்ணி ஃபுல்லா அங்க இருக்கும். இப்ப பாருங்க வெறும் வயல்வெளி மாதிரி காட்சி அளிக்குது. இந்த காணொலியிலும் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் இந்த காவிரி உபநீர் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு அவங்க எதிர்ப்பு கைவிடுங்கள். ஏன்னா இந்த மக்களுக்கான ப்ராப்பரான நீதியோ நஷ்டஈடோ ப்ராப்பரா தரப்படவில்லை. அவங்க கடைசியா கேட்கறது குடிநீர் தேவைக்கான தண்ணிகளும் விவசாய தேவைக்கான தண்ணிகளை தான் கேட்கறாங்க. அதுக்கு கொடுக்கறதுனால உங்க குடி முழுகி போயிட போறதில்ல. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.